யானை காட்டின் நடுவே அமைந்துள்ள செல்ல கதிராமத்துக்கு செல்கின்றேன். இங்கே திருவிழா காலங்களில் அன்றி வேறு நாட்களில் மக்கள் போக்குவரத்து கிடையாது. இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் மொனராகல மாவட்டத்திற்கு அருகில் அமைந்துள்ள மத முக்கியத்துவம் வாய்ந்த இடம்தான் செல்ல கதிராமம். புராண கதைகளில் முருகன் கதிராமத்தில் தங்கி வேடகுல இளம் பெண்ணான வள்ளியை திருமணம் செய்தார் என்று கூறப்படுகிறது. அதனால் கதிராமம் முருகனின் வள்ளியுடன் இணைந்த புனித இடம் என கருதப்படுகிறது. பண்டைய காலத்திலிருந்தே இந்தியா, இலங்கை மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருந்து இங்கு வந்து வழிபடுகின்றார்கள். இங்கே வசிக்கும் வேட்டை தலைவரால் தத்தெடுக்கப்பட்ட இளம் பெண்ணான வள்ளியை முருகன் சந்தித்தார். வள்ளியின் அழகை கண்டு வியந்த முருகன் அவளது காதலை தேடினாலும் அவளது நிராகரிப்பை எதிர்கொண்டார். வள்ளியின் மனதை வெல்ல வேண்டும் என்று தீர்மானித்த முருகன் தன் சகோதரர் விநாயகரின் உதவியை நாடியதாக புராணங்கள் சொல்கிறது. ஆற்றுக்கு செல்லும் பாதை பல்வேறு கடைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்களுக்கு பல பொருட்களை வழங்குகின்றது. இந்த கடைகள் சுவையான இனிப்புகள் முதல் வசீகரிக்கும் பல வர்ணத்தில் துதல்களை வழங்குகின்றது. கிட்டத்தட்ட அனைத்து கடைக்காரர்களும் சிறு துண்டுகளை வெட்டி சுவை பார்க்குமாறு தந்தார்கள். இந்த துதல் பிராந்தியத்தின் கலாச்சார பாரம்பரியத்தை பற்றிய ஒரு பார்வையை வழங்குகின்றது. செல்ல கதிராமம் பண்டைய வேர்கள் மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்துக்கு ஒரு சான்றாக நிற்கின்றது. முன் வாசல பார்த்தீங்க செல்ல கதிராமம் முருகனின் துணைவி வள்ளி தொடர்புடைய இடம். அதாவது இங்குதான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட இடம் என நம்பப்படுகிறது. இது வரலாறு இல்லை, வெறும் புராண கதைகள் மட்டுமே. இங்கு உள்ள ஆலயம் வள்ளிக்கும் முருகனுக்கும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. திருமண காட்சிகள், வள்ளியின் தவப்பயிற்சி, முருகனின் அருள்பாடுகள் ஆகியவை இந்த தலத்தின் புராண கதைகளில் குறிப்பிடப்படுகின்றன. ஆலயத்தில் முருகன், வள்ளி சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. மாணிக்க கங்கை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளதால் இங்கு வரும் பலரும் ஆற்றில் குளிப்பது வழக்கம். பௌர்ணமி, கார்த்திகை, சூரசம்ஸ்காரம் போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன. கதிர்காமத்திலிருந்து செல்ல கதிர்காமத்திற்கு வீதி வழியாக வாகனத்தில் 10 நிமிடங்களில் சென்று சேரலாம். சிலர் நடந்தும் செல்கிறார்கள். கதிர்காம ஆலய வளாகத்தில் வேடர்களுக்கென தனிப்பட்ட ஆலய இடம் உள்ளது. இதை வேடர் கூடு என அழைப்பார்கள். அங்கே அவர்கள் பாரம்பரிய முறையில் முருகனுக்கு விலங்கு கொடுப்பது, தேன்,
காட்டுப்பழம் போன்றவற்றை சமர்ப்பிப்பது போன்ற சடங்குகளை செய்கிறார்கள். ஆண்டுதோறும் கதிர்காம திருவிழா வரும்போது வேடர்கள் காட்டிலிருந்து நடைப்பயணம் செய்து ஆலயத்துக்கு வருவார்கள். அந்த வழியில் அவர்கள் முருகனை போற்றி பாடல்களும் சடங்குகளும் செய்வார்கள். இது வேடர்களின் தனித்துவமான யாத்திரை என அறியப்படுகின்றது. மொத்தத்தில் கதிர்காம முருகன் திருவிழாவில் வேடர்கள் நடத்தும் சடங்குகள் அவர்களின் கலாச்சார அடையாளத்தையும் முருகனுடன் அவர்களுக்கான நெருக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றன. இன்று செல்லக்கதிர்காமம் ஒரு துடிப்பான பன்முக கலாச்சார பிரதேசமாக மாறியுள்ளது. பல்வேறு மத பின்னணியில் இருந்து மக்களை ஈர்க்கிறது இந்த இடத்தின் வசீகரம். பௌத்தர்கள், பழங்குடி வேடர்கள் மற்றும் ஆன்மீக ஆறுதல் தேடும் பார்வையாளர்களை உள்ளடக்கியும் உள்ளது. செல்ல கதிர்காமத்தின் பிரதேசத்திற்குள் நுழைய மாணிக்க கங்கை ஆற்றை கடக்க வேண்டும். ஆனால் இன்று நதி பெருக்கெடுத்து அந்த சூழலை வெள்ளக்காடாக மாற்றியுள்ளது. கோவிலை அடைய கணுக்கால் அளவு நீரில் நடந்து செல்ல வேண்டும். கடந்த சில நாட்களாக பெய்த பெரும் மழைதான் இதற்கு காரணம். இந்த இடத்தை சுற்றியுள்ள மாயமான சூழலை அதிகரிக்கிறது. கதிர்காம திருவிழாவில் அனைவரும் காவடி ஏந்தினாலும் வேடர் காவடி என்பது தனித்துவமானது. அவர்கள் காட்டில் கிடைக்கும் மரக்கிளைகள், இலைகள், காட்டு மலர்கள் கொண்டு காவடியை அலங்கரிப்பார்கள். இந்த காவடி முருகன் வேடன் வேடத்தில் வள்ளியை திருமணம் செய்த சம்பவத்தை குறிக்கின்றது. வேடர் காவடி முருகனின் திருமண கதை நினைவுகூரும் சடங்காகவே கருதப்படுகின்றது. முருகனின் துணைவி வள்ளி வேடர்களின் இனப்பெருமையை பிரதிபலிப்பவள் என்று கருதப்படுகின்றது. கதிர்காம திருவிழாவின் போது வேடர்கள் வள்ளிக்கு தனிப்பட்ட பூசைகள் செய்வார்கள். இதன் மூலம் முருகன் எங்கள் தெய்வம், வள்ளி எங்கள் இனத்தையே பிரதிநிற்கின்றாள் என்ற நம்பிக்கை வெளிப்படுகின்றது. செல்ல கதிர்காமம் பண்டைய வேர்கள் மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்திற்கு ஒரு சான்றாக நிற்கின்றது. புனைவுகளில் வேரூன்றிய அதன் வரலாறு மற்றும் பன்முக கலாச்சார பகுதியாக அதன் இன்றைய நிலை பல்வேறு மத பின்னணியில் இருந்து பயணிகளுக்கு ஒரு கட்டாய இடமாக உள்ளது. மிக சிலரே வந்திருந்தனர். ஒரு தகவலுக்காக வந்திருந்த அனைவரிடம் பேச்சு கொடுத்தேன். வெகிவளையில் இருந்து வந்த ஒரு தமிழ் குடும்பத்தை தவிர மிகுதி அனைவரும் சிங்கள மொழி பேசுபவர்கள். அனைவரும் விநாயகரை விழுந்து விழுந்து வணங்கினார்கள். வெள்ளம் காரணமாக கோவிலுக்கு வர முடியாத பூசாரியை தேடி அர்ச்சனை தட்டுக்களுடன் வெள்ளத்தில் நடந்த காட்சி வினோதமாக இருந்தது.
இந்து கண்ணோட்டத்தின்படி கந்தன் தனது மனைவி தேவயானியுடன் ஏற்பட்ட சண்டைக்கு பிறகு இலங்கைக்கு வந்து கதிராமத்தில் அருகிலுள்ள வேதசிட்டி என்ற இடத்தில் குடியேறியதாக இந்து புராணம் கூறுகின்றது. அங்கு வேட தலைவரால் தத்தெடுக்கப்பட்ட வள்ளி என்ற 16 வயது சிறுமியை அவர் காதலித்தார். அவளது பாசத்தை பெற கந்தன் தனது சகோதரர் கணேசனின் உதவியை நாடினார். வள்ளி யானைகளுக்கு பயப்படுகிறாள் என்பதை அறிந்த கணேஷ் அவளை பயமுறுத்துவதற்காக தன்னை ஒரு யானையாக மாற்றினார். அதே நேரத்தில் கந்தன் ஒரு வயதான மனிதனின் வடிவத்தில் தோன்றி திருமணத்திற்கு ஈடாக அவளை காப்பாற்ற முன்வந்தார். கந்தன் தற்செயலாக கணேஷை தனது மனித வடிவத்திற்கு மீட்டெடுக்க வேண்டிய மந்திரித்த தண்ணீரை கொட்டினார். இதன் விளைவாக கணேஷ் நிரந்தரமாக யானையின் தலையை அணிந்தார். இறுதியில் வள்ளி கந்தனை மணக்க ஒப்புக்கொண்டார். பாறையில் வந்து நிற்பேன் நான் பாஞ்சல இருக்கு. என்னதான் இங்கு நாலா பக்கமும் நீர் நிறைந்து காணப்பட்டாலும் குடிநீர் பிரச்சனைகள் இன்று வரையிலும் தொடர்கிறது. இது தவிர வன்முறைகள் திருட்டுகளுக்கும் இங்கு பஞ்சமில்லை. தொடர் கொலைகள் கூட அண்மையில் நடைபெற்றதாக பயமுறுத்தினார்கள். பற்றாக்குறைக்கு இங்குள்ள யானைகள் எப்படி காலால் மிதித்து துவம்சம் செய்யும் என்று வகுப்படுத்தி வயிற்றில் புளிய கிடைத்தார்கள். நல்லது நடக்க முருகன் தான் ஏதாவது செய்ய வேண்டும். ஏன் வள்ளியும் கூடத்தான்.